Hi guys, இன்னைக்கு டிப்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வார்ம் டோனுக்கும் கோல்ட் டோனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்க போறோம். அதே மாதிரி வார்ம் டோன் வந்து நம்ம இந்தியால தான் யூஸ் பண்ணுவோம். கூல் டோன் வந்து நம்ம ஃபாரின்ல யூஸ் பண்ணுவோம். வார்ம் டோன்ல போயிட்டு கூல் டோன் யூஸ் பண்ணிட்டு கூல் டோன் போய் வார்ம் டோன்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி கிரே அடிச்சிடும். அதே மாதிரி வந்து எதனால ஃபவுண்டேஷன் வந்து கிரே அடிக்குது அப்படின்னா, இப்போ வந்து டார்க்கா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு போய் ஃபேரோட டோன்ல போயிட்டு நம்ம ஃபவுண்டேஷன் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி வெள்ளை அடிச்சிடும். அதே மாதிரி கொஞ்ச நேரம் ஆக 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 வந்து அது வந்து கிரே அடிச்சிடும். ஓகேவா? அதே மாதிரி வந்து நம்ம மாலுக்கு போயிட்டு நம்ம ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்டிங்க்கு போயிட்டு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டு அது வந்து கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்போ ஃபவுண்டேஷன் நம்ம போட்டாச்சு, அது வந்து அந்த ஷேட் நம்மளுக்கு வந்து செட்டில் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அந்த 45 மினிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணாதான் அந்த ஷேட் நம்மளுக்கு கரெக்டா வருதா, இது ஓகேவா அப்படின்னு இருந்தாதான் அந்த ஃபவுண்டேஷன் கரெக்ட். இல்லைன்னா அது வந்து நம்மளுக்கு கிரே அடிக்கணும். இதுதான் கைஸ் இன்னைக்கியோட டிப்ஸ். பாய்.